ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி புலாவ் அண்ட் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பிரியாணி டபரா ஒன்று வச்சுக்கிறேன். அதில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்லா காஞ்சதும் பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதும் ஒரு 5 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வரும்போது ஒரே ஒரு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ரொம்ப தக்காளி தேவை கிடையாது, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணால் போதும். கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். நான் சைடில் தேங்காய் பாலும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி தேங்காய் பாலில் தான் புலாவ் செய்ய போகிறோம். ஃபுல்லாக நல்லா வதங்கினதும் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததும் நம்ம அரிசியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தளன்னு கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு வற்றி இந்த அளவுக்கு வந்ததும் தட்டு போட்டு மூடிட்டு தம் போட்டு வச்சிடலாம். இருக்கட்டும். சைட் பை சைட் நம்ம கோபி மஞ்சூரியனும் ரெடி பண்ணிடலாம். கோபி மஞ்சூரியனுக்கு நான் காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சைடில் ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதும் காலிஃப்ளவரை போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். மெதுவாக திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் வச்சுட்டு மீதி எண்ணெயை எடுத்துட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 4 பூண்டு. கூடவே 2 வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூடவே குடமிளகா 1 குடமிளகாவை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் குடமிளகாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு வதங்கினதும் இதில் 1 ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 2 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், ஒரே 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட் இது கொதிச்சா போதும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி கலந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சூப்பரான கோபி மஞ்சூரியன் வீட்டு ஸ்டைலில் ரெடி ஆகிடும். இப்போது நம்ம தம்மை இறக்கிட்டு புலாவை எடுத்து பார்த்தோன்னா சூப்பராக நல்லா அரிசி உதிரியாக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இது தான். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.